ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃபன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியா vs நியூசிலாந்து ஃபிஃப்த் T20 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் மைண்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா வின்ஸ் த சீரீஸ் 4-1. சீரீஸ் இங்கே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் தான் போகிறோம். பட் பிஃபோர் தட் இந்த சீரீஸை ரவுண்ட் அப் பண்ணிட்டு அப்படியே இந்த மேட்சோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, டாஸ் டிசிஷன்லேருந்து பார்க்கும்போது டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து இங்கே சேஸ் பண்ணுவாங்க, டியூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சுட்டு நாங்களே சேலஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சீரீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக ஜெயிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஏதாவது சேலஞ்ச் பண்ணி அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு நாங்கள் செக் பண்ண பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சூஸ் டு பேட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, அதுவும் ஒரு நல்ல டிசிஷன் தான். ஸோ தப்பு இல்லை, அவர் பேட்டிங்னு சொன்னார். இங்கே பிளேயிங் லெவன் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் வில் பி ஓப்பனிங். 3, 4, 5, 6, 7 அதெல்லாமே லாக்கு. இஷான் திருப்பி வந்துருவாரு அப்படின்னு சொன்னோம். 8ல அக்சர் திருப்பி வந்துருவாருன்னு சொன்னோம். 9, 10, 11ல ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ராவோட வருண் ஆர் குல்தீப் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வருண் இருப்பாரு அப்படின்னு சொன்னோம். அதே பிளேயிங்ல வந்து அவங்க விளையாண்டாங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அக்சரும் திருப்பி வந்துட்டாரு ஃபிட் ஆகி. இஷான் கிஷானும் திருப்பி வந்துட்டார் அவரோட இன்ஜுரி சரி. ஸோ ஓகே, வெரி எக்ஸ்பெக்டட் பிளேயிங்ல வந்தான். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 170 அப்படின்னு நம்ம ப்ரிவியூவில் சொன்னோம். பட் இந்தியா ஸ்கோர் 271 ஃபார் 5 in 20 overs. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு பிச்சை நல்லா ரோல் பண்ணி ஒரு ஃபிளாட் ட்ராக்காக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எது ரொம்ப வருத்தமான விஷயம்னா, அந்த ஃபிளாட் ட்ராக்காக இருந்த ஃபிளாட் ட்ராக்ல கூட ரன் அடிக்க முடியாமல் சஞ்சு சாம்சன் 6 பாலுக்கு 6 ரன் அவுட் ஆகிட்டு போறாரு. அதுவும் ஒரு ஹோம் கிரவுண்டு வேற. ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனோட இன்டர்நேஷனல் கெரியர் இங்கே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் அபிஷேக் சர்மா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 16 பாலுக்கு 30 ரன் அடிச்சாரு, வாஸ் குட். தென் கேம் இஷான் கிஷன், ஒரு 43 பால் 100. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அந்த போன மேட்ச் நிகில்ல இருந்து ஒரு இன்ஜுரியில இருந்து திருப்பி வந்தப்போ கூட அவரோட அந்த ஒரு மைண்ட் செட் அவர் மாத்தாம விளையாடுறது வந்து ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் போஸ்ட் மேட்ச்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, திலக் வர்மா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ரோட் டு ரெக்கவரியில நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி திலக் வர்மா வந்து நம்பர் 3ல திருப்பி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இஷான் கிஷான் சொன்னாரு. சாரி, சூரியகுமார் யாதவ் சொன்னாரு. ஸோ அப்போ இஷான் கிஷான் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது சஞ்சு சாம்சனோட பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா சூரியகுமார் வந்து ஆஸ் அ கேப்டனா சஞ்சு சாம்சன் நல்லாவே பேக் பண்றாரு, ஓகேவா? அது நல்லாவே தெரியுது. அப்ப அப்படி பார்க்கும்போது ஒருவேளை சாம்சனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, இப்போ 100 அடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் மேட்சே வேர்ல்ட் கப் தான். எப்படி ஒரு 100 அடிச்ச ஒரு பிளேயரை நெக்ஸ்ட் மேட்ச்ல டிராப் பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா 100 அடிச்ச பிளேயர் எத்தனையோ வாட்டி டிராப் பண்ணியிருக்காங்க. நான் யாரும் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை, வேணா ஸ்கிரீன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். அது மாதிரி நிறைய பேரை டிராப் பண்ணியிருக்கனால ஒருவேளை இஷானை டிராப் பண்ணிட்டு திலக் 3ல வந்து நாங்க சாம்சனை ப்ரிஃபர் பண்றோம் அப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சூரியகுமார் யாதவ் as a கேப்டன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். ஸோ இஷான் கிஷான் ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் டிராப் பண்றது வந்து ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இஷானும் அபிஷேக்கும் ஓப்பன் பண்ணிட்டு திலக் வர்மா ஃபிட்டுங்கும் போது 3ல வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். பட் சூர்யா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்ப சூரியகுமாருக்கு என்ன பாயிண்ட்னா, அவர் திலக்குக்கும் ரொம்ப பிடிக்கும், இப்ப சாம்சனே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப மாட்டுறது இஷான் தான் மாட்டுவார். ஏன்னா அபிஷேக் உங்களால டிராப் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ தெரியல எப்படி போகும் அப்படின்ட்டு. பட் ஒரே ஒரு சின்ன எட்ஜ் இஷானுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பிங் எட்ஜ். விக்கெட் கீப்பிங் மட்டும் இல்லைன்னா வேற வழியே கிடையாது. இஷான் எவ்வளவு அடிச்சிருந்தாலும் வெளியே போயிருவார். என்ன திலக் வந்தா வாக்கின் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் சூரியகுமார் யாதவோட மைண்ட் செட்டா இருக்கும். திலக் வர்மா குட் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இஷான் இருக்கிற இப்ப இருக்கிற அந்த கரண்ட் ஃபார்மை நீங்க பார்க்கும்போது யாருமே கிட்டக்கே வர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி, அதை வந்து வேர்ல்ட் கப் ரிவ்யூ அப்ப பேசுவோம். பட் அடுத்தடுத்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 63 ரன் அடிச்சாரு, பாண்டியா ஒரு 42 ரன் அடிச்சாரு. எல்லாருமே அந்த குட் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாங்க. அதுதான் 271 அப்படின்ற ஒரு ஹியூஜ் ஸ்கோருக்கு கொண்டு போச்சு. நெக்ஸ்ட் கமிங் இன் டு பேட் செகண்ட், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு டாமினண்டா இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பெல்லாம் இல்ல, தே ஆல்சோ ஷோட் சம் பவர். ஃபின்னாலன் வந்து திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல போய் விளையாண்டுட்டு திருப்பி வர அவருக்கு வந்து வந்தோன்னு அந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணாரு. ஒரு 40 பால்க்கு ஒரு 80 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ சாரி, 38 பால்ஸ்க்கு ஒரு 80 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ தட் வாஸ் குட். ஆனா அவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன்ல அந்த கான்வேவையும் ரச்சினியும் அவங்களால அந்த டாப் 3ல விளையாட முடியல. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடி இருக்க ப்ரிவியூல ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதை அவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எய்தர் ஆஃப் ரச்சின் ஆர் கான்வே தான் ஒரு T20 பிளேயிங் லெவன்ல இருக்க முடியும் ஒரே லெவன்ல, ஓகேவா? நீ ஒன்னு கான்வே விளையாண்டுட்டு டிம் சைஃபர்ட்டையோ ஃபின்னாலனையோ யாரை வேணா விளையாண்டுக்கோங்க. பட் கான்வே ரச்சினையும் சேர்த்து விளையாட முடியாது அப்படின்ற தியரியில நான் எதிர்பார்த்தது கான்வேக்கு எட்ஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ரச்சின் தான் அந்த எட்ஜ் கிடைச்சிச்சு. அவங்க வந்து ரச்சினை ப்ரிஃபர் பண்ணிட்டு கான்வேவை டிராப் பண்ணாங்க.
அது வந்து பெருசா தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு அவர் ஒரு 30 ரன் அடிச்சாரு. பட் மிச்சபடி வேற யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஒரு 225 அப்படின்ற ஒரு அதான் அந்த ஃபின்னாலனோட அந்த ஸ்கோர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எடுத்துட்டு போச்சு. அவருமே அந்த நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு. இந்தியா இப்ப நீங்க 80 ரன் அடிக்கிறது இங்க முக்கியம் இல்ல. ஏன்னா இப்ப முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு T20 கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயர் ஒரு 70, 80 அடிச்சா அந்த டீம் தான் வின் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. 2 பிளேயர் 2 சைடுல 100 அடிச்சாலும் எந்த பிளேயரோட 100 அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல வந்திருக்கோ அந்த பிளேயரோட டீம் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி T20 கிரிக்கெட் இப்ப எவால்வ் ஆயிருச்சு. ஸோ ஃபின்னால நல்லா விளாண்டுமே அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் அவர் கிடைக்காததுனால அவங்க டீம் வந்து 225 அப்படின்ற ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆனாங்க. பட் பவுலர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தப்ப என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, இப்ப சாண்ட்னர்லாம் எந்த மாதிரியான ஒரு பவுலர்னா, ஒரு 30 ரன் 35 ரன் குடுத்தாலே அவருக்கு அது ஒரு பேட் டே. T20 கிரிக்கெட்ட பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? பட் இன்னைக்கு 4 ஓவர் போட்டு ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் 60 ரன் குடுத்தாரு. பட் ஆக்சுவலி அவர் நல்லா தான் பவுலிங் போட்டாரு அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஆனாலுமே 60 ரன் குடுக்குறப்ப பார்க்குறப்ப அந்த பவுலரோட மைண்ட் செட் ரொம்ப ஒரு பேடா கிரியேட் ஆகும். ஸோ T20 கிரிக்கெட் மூவிங் அஹெட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமா, ஒரு ஃபார்மேட்டா மாறிட்டு இருக்கு. அப்படின்றது வந்து என்னால ஒரு ஏத்துக்க முடியல. மேபி பவுலர்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் இல்லனாலும் ஒரு 60-40 இருக்கணும். ஒரு 95-5 அந்த மாதிரி இருக்கு. எட்ஜ் பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் இப்படிதான் எட்ஜ் இருக்கு. இப்ப நம்ம சாண்ட்னர் நினைச்சு வருத்தப்படுறதுக்கு இந்தியால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பும்ரா 58 ரன் 4 ஓவர்ல. இப்ப பும்ராலாம் 58 ரன் நான் கொடுத்து நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அப்ப அதிலே தெரியுது பிட்ச் ஒரு சொட்டு கூட அசிஸ்டன்ஸே இல்ல. ஹர்ஷ்தீப் சிங்குமே 51 ரன் கொடுத்தாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு 5 விக்கெட் விழுந்துச்சு. அதனால அவருக்கு ஓகே அத பெருசா அவரு எப்படி சொல்ல பேலன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி பும்ராக்கு விக்கெட் விழுகல. இது ஒரு கன்சர்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா வேற பிச்சர்ஸ் வரும்போது கண்டிப்பா பும்ரா நல்லா தான் பண்ணுவாரு. இருந்தாலுமே ஓவராலா கொஞ்ச நாளா பார்க்கும்போது பும்ரா T20 கிரிக்கெட் எஸ்பெஷலி இன் தட் ஃபார்மேட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஓடிஐஸ் ஆர் டெஸ்ட் கிரிக்கெட் ஓகேவா? அந்த ஃபார்மேட்ல 20 ஓவர் ஃபார்மேட் அதுவும் இந்தியாக்கு T20 இன்டர்நேஷனல்ஸ் இப்ப மும்பைன்னு போயிட்டு அது பிரச்சனை இல்ல. அதுல கொஞ்சம் பும்ராவோட அவரோட ஹை கேலிபருக்கு அவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம் லாங் ரன் எப்படி போகுது வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்தியா ஈவென்ச்சுவலி இந்த மேட்ச் ஒரு 46 ரன்ல ஜெயிச்சாங்க. இப்ப முக்கியமான டாக்கிங் பாயிண்டே என்னவா இருக்கும் அப்படின்னா எய்தர் இஷான் விளையாடுறீங்களா இல்ல சஞ்சு விளையாடுறீங்களா இல்ல திலக் திருப்பி வராரா இப்படின்றது மட்டும் தான் டாக்கிங் பாயிண்ட்ஸா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் திருப்பி வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள வர மாட்டாரு, பேக்கப்பா தான் இருப்பாரு. ஸ்குவாட்ல இருந்து ரவி பிஷ்ணா வெளியே போயிருவாரு. ஸோ டாக்கிங் பாயிண்ட்ஸே அந்த டாப் 3க்குள்ள மட்டும் தான் இருக்கு. தேர் இஸ் சம் நாய்ஸ் அரவுண்ட் இட். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. So I'll again meet you for the World Cup review between India and USA. Until then, bye guys.